ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஒரு முறைங்க நம்ம சக்தி தொண்டர் மோகன் டிவி பார்த்துட்டு இருக்கார். அதில் சீரியல் ஓடிட்டு இருக்குது. அதில் இந்த நாகபாம்பு மாணிக்கத்தை வச்சிருக்கிற மாதிரி காட்சியெல்லாம் அதில் காமிக்கிறான். அந்த மாதிரி ஒரு சீரியல் போகுது, எத்தனையோ போகுது, அது இது ஒன்று. இதை பார்த்த மோகன் நினைக்கிறாரு, உடனே அம்மாட்ட சொல்ல, ஏம்மா இப்படியெல்லாம் நடக்குமா? இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பாம்பெல்லாம் இருக்குதா? இன்னும் ஒரே கப்சாவாக விடுறானுங்க அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கு பாருங்க அம்மா பதில் சொல்லுது ப்ராக்டிக்கலாக. அடுத்த நாளுங்க அவர் ஆஃபீஸ் போகிறாரு. தாசில்தார் சொல்கிறாரு, ஐயா இந்த ஊருக்கு போங்க, நீங்கள் அந்த ஊரில் அந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கார், இந்த ஃபைலை கொடுத்து அவரோட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக முடியாமல் இருக்குது. அவர் ரொம்ப பிஸியானவர், காலையில் 5:30 மணிக்கெலாம் நீங்கள் போய் பெட்லேயே பிடிச்சினா தான் முடியும், இல்லைன்னா அவர் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை மாதிரி இவரும் போயிங்க 5:30 மணிக்கெல்லாம் அவர் பெட்லேயே பார்த்து இந்த ஃபைலை கையெழுத்து வாங்கிட்டு வர்றாருங்க. பஸ் ஏறி விழுப்புரம் வரதுக்காக வர்றாரு. அந்த நிலையில் அதாவது முழுசாக ஒன்றும் வெடியிலைங்க, வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிற 20-30 அடி தூரம் இருக்கிறப்ப ஒரு கல் ஒன்று மேலே போட்டால் எப்படி சத்தம் கேட்கும், அது சொத்துன்னு சத்தம் கேட்குது. ஏடான்னு சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவர் டிவியில் பார்த்தாருங்களே அதே மாதிரி நாகபாம்பு. சும்மா ஒரு ஜான் நீளம், அது ஒரு அடிக்குள்ளே தான் இருக்குது, ஒரு 10 இன்ச்சு நீளம் தான் இருக்குது. அது என்னுடைய வாயில் மாணிக்கம் இருக்குது. அந்த மாணிக்கம் எப்படி இருக்குதுங்க, கால் பகுதி வெளியே தெரியுது, முக்கால் பங்கு அவனுடைய வாய்க்குள்ளே இருக்குதுங்க. அது இவரை நல்லா உத்து பார்க்குது. இவரும் பார்க்குறாரு. பார்த்துட்டு எடா நம்ம டிவியில் பார்த்து அம்மாட்ட கேட்டோமே இப்படியெல்லாம் இருக்குமான்னு சொல்லி பாரு இருக்குதுன்னு அம்மா காமிக்கிறாங்க அப்படின்னு அதை பார்த்துட்டு மேற்கொண்டு பெருசாக அசட்டை பண்ணாமல் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ் ஏறி போயிட்டாருங்க. எப்படி பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட அது நிரூபணம் பண்ணி காமிக்குது பாருங்க அம்மா. ஓம் சக்தி.